பல ஆயிரம் ஒர்க்கிங் பார்ட்ஸ் இருக்கிற ஒரு மாடர்ன் ஷிப்பே பேட் வெதர் கண்டிஷன்ஸ்ல மூழ்கிடுது அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் ஒரு சாதாரண பாய்மரத்தை வச்சுக்கிட்டு கடல்ல ரொம்ப தூரம் பயணிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய வரலாற்று புத்தகங்கள்ல அப்புறம் படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்போம். எப்படி பாய்மரத்தில் மோட்டர் கிடையாது, ஸோ மோட்டர் கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாய்மரத்தை வச்சுட்டு காற்று அடிக்கிற திசையில் ட்ராவல் பண்ணுறது ஈஸி. ஆனால் எதிர்காத்தில் அவங்க எப்படி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா காற்றுங்கிறது எப்பவுமே அவங்களுக்கு சாதகமான திசையிலே அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காது. இப்படி மாறி மாறி அடிக்கிற காற்றை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண பாய்மரத்தில் எப்படி அவங்களுக்கு பிடிச்ச திசையில் ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க? யோசிக்கும் போதே வியப்பாக இருக்குல்ல. அதுக்கு ஒரு சாதாரண சயின்ஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த சயின்ஸை இப்போ வரைக்கும் நம்ம பல இடங்களில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, இப்போ வரைக்கும். ஸோ அந்த சயின்ஸ் என்ன, அது எப்படி பாய்மரம் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அண்ட் அந்த சயின்ஸை இன்னும் நம்ம வேற எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் செயிலர்ஸ் எல்லாம் எப்படி காற்றுக்கு எதிர் திசையில் போனாங்க அப்படின்னு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். என் கையில் ஒரு பேப்பர் இருக்கு. இந்த பேப்பர் மேலே நான் காற்று ஊத போகிறேன். என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். பேப்பர் அப்படியே மேலே லிஃப்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். பேப்பர் எப்படி லிஃப்ட் ஆகுதுன்னா, இப்போ பேப்பர் மேலே காற்றை ஃபாஸ்ட்டாக ஊதுறோம்ல, அதை கம்பேர் பண்ணுறப்போ கீழே காற்று ஸ்லோவாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக காற்று போகிற இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், அண்ட் ஸ்லோவாக காற்று போகிற இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துப்போமே, நம்ம எந்த ரோட்டில் ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டிட்டு போவோம்? டிராஃபிக்கே இல்லாத ரோட்டில். ஏன்னா அந்த குறிப்பிட்ட ரோட்டில் வண்டிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் நம்ம வேகமாக போவோம். அதை நம்ம லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட ரோட்டில் வண்டிகள் அதிகமாக இருக்கும், ஸோ நம்ம ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கோம். அந்த இடத்த ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி தான் ஏர் ஸ்லோவாக மூவ் ஆகிற இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கும், ஏர் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற இடத்துல லோ ப்ரெஷர் இருக்கும். இதை தான் நம்ம பெர்னௌலிஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, டிராஃபிக் அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? டிராஃபிக்கே இல்லாத ப்ரெஷர் கம்மியாக இருக்கிற ரோட்டில் போகணும்னு நினைப்போம்ல. அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னா, ஏர் கீழே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, மேலே தான் ப்ரெஷர் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி மேலே மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ அது அந்த பேப்பரையும் சேர்த்து லிஃப்ட் பண்ணும். இதனால தான் பேப்பர் மேலே வருது. இதே பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் ஏர்பிளேன்ஸும் பறக்குது. ஆமாங்க, ஏர்பிளேனோட விங்ஸை சைடில் இருந்து பார்த்தா அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஏர்பிளேனோட விங்ஸை இப்படி தான் ஒரு ஸ்பெஷல் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை ஏர்ஃபாயில் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஏர் பாஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னு நீங்களே பாருங்கள். இங்கே விங்ஸுக்கு மேலே இருக்கிற ஏர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். கீழே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகிற ஏர் இருக்கிற இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், அண்ட் ஸ்லோவாக ஃப்ளோ ஆகிற ஏரோட இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ கீழே இருக்கிற அதிகமான ஏர் மாலிக்யூல்ஸ் கம்மி ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கிற இடத்துக்கு போக ட்ரை பண்ணும். அது தள்ளுன்னு விங்ஸை அப்வர்ட் டைரக்ஷனில் புஷ் பண்ணும். இதனால ஒரு லிஃப்ட் கிரியேட் ஆகி ஃப்ளைட் எல்லாம் மேலே பறக்குது. சரி, இதுக்கும் பாய்மரத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. நீங்கள் அனிமேஷனில் பார்த்த ஃப்ளைட்டை அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ளே போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட விங்ஸ் இங்கே போட்டோட செயிலாக ஆக்ட் பண்ண போகுது. போட்டோட டாப் வியூவில் இருந்து பார்த்தா ஃப்ளைட்டோட விங்ஸ் பண்ண வேலையை தான் இந்த செயிலும் பண்ண போகுதா? இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவே பார்க்கலாம் வாங்க. இப்போது என்கிட்ட ஒரு பாய்மரம் இருக்குது. அந்த பாய்மரத்தை நான் தண்ணியில் வச்சு காற்று ஊதுறேன். நான் எந்த டைரக்ஷன்ல இருந்து காற்று ஊதுனாலும் காற்று வீசுகிற திசைக்கு தான் இந்த பாய்மரம் மூவ் ஆகும். அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது பாய்மரத்தோட செயிலை இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை தண்ணியில் வச்சுட்டு காற்றை ஸ்ட்ரெயிட்டாக ஊதுறப்போ பாருங்களேன், போட் சைட்வேர்ட்ஸில் மூவ் ஆகுது. முன்னாடி காற்று வீசுகிற திசையில் மட்டும் மூவ் ஆகிட்டு இருந்த போட் இப்போ காற்று வீசுகிற திசைக்கு கொஞ்சம் சைட்வேர்ட்ஸில் மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். எப்படி ஃப்ளைட்டில் லிஃப்ட்டு மேல் பக்கமாக ஆக்ட் ஆச்சோ அதே மாதிரி நம்ம போட்டில் காற்று செயில் மேலே படுறப்போ ஒரு ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகி போட்டை சைட்வேர்டாக புஷ் பண்ணிட்டு போகும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் காற்றை ஸ்ட்ரெயிட்டாக ஊதும்போது போட்டு சைடாக போகுது. ஆனால் பாய்மரம்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போகணும்ல, ஏதோ சரியில்லையே. நான் முன்னாடி என்ன சொன்னேன்? ஒரு ஃப்ளைட்டை சைடாக கவுத்தோன்னா ஒரு போட் கிடச்சிரும்னு சொன்னல. ஸோ ஒரு விங் வந்து செயிலாக ஆக்ட் பண்ணும். அப்போது இன்னொரு விங் தண்ணிக்குள்ளே தானே இருக்கணும். எஸ், அந்த விங் மாதிரியே போட்டோட கீழே இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். இதை கீல் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறனால இதை கீல்னு சொல்கிறாங்களோ? ஆமாம், போட்டுக்கு கீழே கீல் அப்படின்னு ஒரு போர்ஷன் அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ இப்போ நான் கீல் போர்ஷனை இந்த மாடல் போட்டில் அட்டாச் பண்ணிவிட்டு காற்று ஊதுறேன். இப்போ பாருங்களேன், அந்த போட் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போகிறத நீங்கள் பார்க்கலாம். அது எப்படின்னா, கீழே மோஸ்ட்லி விங்ஸோட ஷேப்பில் தான் பண்ணியிருப்பாங்க. ஏர் வந்து போட்டை கொஞ்சம் சைட்வேர்டில் புஷ் பண்ணணும்னு சொன்னல.
ஸோ போட் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுறப்போ வாட்டர் ஃபாஸ்ட்டாக போட்டோட கீழில் பட்டு அது புஷ்ஷை அதுக்கு ஆப்போசிட் சைடில் தரும். ஸோ ஒரு போட்டை இந்த மாதிரி 2 சைடில் பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும்? அந்த போட் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகும். அதே மாதிரி தான் வாட்டர் அண்ட் ஏர்னால ஏற்படுற ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதனால போட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஸோ இப்படி தான் சைலர்ஸ் எல்லாம் காற்று வீசுறதுக்கு எதிர் திசையில் மூவ் ஆகுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது கஷ்டம். ஏன்னா சம்டைம்ஸ் காற்றோட ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதனால ஏற்படுற ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ சைலர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போக மாட்டாங்க. ஒரு 40 டிகிரி இந்த மாதிரி ஜிக்ஸாகாக தான் போவாங்க. ஏன்னா இப்படி போகிறதுனால காற்று வீசுறதுக்கு எதிர் திசையில் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக ட்ராவல் பண்ணி போக முடியும். இந்த மெத்தடை டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் எக்ஸ்பர்ட் சைலர்ஸ் எல்லாம் பெர்னாலிஸ் பிரின்சிபலை அவங்களுக்கே தெரியாமல் யூஸ் பண்ணி விண்டோட டைரக்ஷன் என்னவா இருந்தாலும் ஒரு சாதாரண பாய்மரத்தை யூஸ் பண்ணி கடலில் ரொம்ப தூரம் பயணம் பண்ணியிருக்காங்க. இந்த பெர்னாலிஸ் பிரின்சிபலை இப்போ நம்ம சூப்பர் கார்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ், ஏர்பிளேன்ஸ் இந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் முன்னாடியே சொன்னேன் இந்த பாய்மரத்தோட ரெஃபரன்ஸை நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருக்கோம் அப்படின்னு. நீங்கள் என்ன மூவியில் இந்த பாய்மரத்தை பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்த படம் பொன்னியின் செல்வன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே சம்மரில் பேரண்ட்ஸ் பல பேர் அவங்க பசங்களோட வேல்யூபிளான டைம் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தப்போ எங்களோட சிட்டி சம்மர் சயின்ஸ் ஒர்க் ஷாப் நிறைய பசங்களோட லைஃபையே மாற்றிருக்கு. ஆனால் கோவிட்னால கடந்த 2 வருஷமாக இதை எங்களால் ஆஃப்லைனில் பண்ண முடியல. இந்த இடைப்பட்ட காலத்தில் எங்ககிட்ட அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி எப்போ ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் பண்ணுவீங்கன்னு தான். இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சு. எஸ், நாங்கள் திரும்ப வந்துட்டோம். நீங்க எல்லாரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த எங்களோட சிட்டி சம்மர் சயின்ஸ் ஒர்க் ஷாப் இஸ் பேக்.